சிடி நிர்மல்குமார் அந்த கட்சியுடைய முக்கிய நிர்வாகி வந்து அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்கார். நம்ம வந்து சென்சாரில் வந்து நிறைய தடைகள் வருது, யூஏ சான்றிதழ் வந்து கொடுத்துட்டாங்க, ஆனால் வந்து அவங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய சிக்கல், சர்டிஃபிகேட் வந்து இன்னும் கொடுக்கல, யூஏ சொன்னாங்க ஆனால் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்ட வகையில் வந்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு 60-70 கட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஆடியோவா வீடியோவா அந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா சில பொலிட்டிக்கலாக சென்சிட்டிவ் ஆகிடக்கூடாது, வேறு ரிலீஜியஸ் அந்த மாதிரி எந்த கணக்குலையும் வந்து வரக்கூடாது, ஜாதி ரீதியாக வந்து மாதிரி இருந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு கட்டங்கள் வேறு நிறையா கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் பராசக்தி படத்தும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நிறைய படங்களுக்கு வந்து அப்ஜெக்ஷன்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு. பட் அதில் பாஜகவால் வந்துருச்சா அப்படிங்கிறதுலாம் வந்து பயங்கரமான பராசக்தி படத்துக்கு வரக்கூடாதுல்ல. ஸோ வரக்கூடிய படங்கள் எல்லாமே முன்னாடி பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கமெண்ட்டுங்கிறது உள்ள 1-2 ஊடுருவி இருக்கும், அல்லது பொலிட்டிக்கலாகவே சில படங்கள் எடுப்பாங்க. நம்ம வந்து மம்முட்டி வச்சு எடுத்த படம் வந்து விக்ரம் எடுத்து வச்ச படம், இந்த மாதிரி சில படங்கள் வந்து டைரெக்டாக பொலிட்டிக்கலாக, நம்ம வந்து அர்ஜுன் வச்சு எடுத்த முதல் ஒன்று, இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து டைரெக்டாக பொலிட்டிக்கலாகவே போய் நிற்பாங்க. அந்த படங்களில் இருக்கக்கூடிய வசனங்கள்லாம் வேறு, முயற்சிலாம் வேறு. ஆனால் திரு விஜய் அவர்களுடைய இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பொலிட்டிக்கல் பேசுகிறாங்க. அண்ட் இவர் பாலிடிக்ஸ் பேசுகிறத விஜய்ங்கிற ஒரு ஹீரோ பேசுகிறாருன்னு எடுத்துகிட்டு போயிட முடியாது. அவருக்கு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் ஃபுல்லாக தெளிவாக வந்திருக்கு அப்படிங்கிறனால. அதனால வந்து இது சென்சிட்டிவிட்டி பார்த்துட்டு அவங்க பொலிட்டிக்கலாக ஒரு கமெண்ட் பண்ணி ஆளுங்கட்சி வந்து மக்களுக்கு எதிராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரெய்லர் வந்திருக்கு பாருங்க, ட்ரெய்லரில் வந்து கொள்ளையடிக்க வாட வந்தீங்க, கொலை பண்ண வாட வந்தீங்க அப்படின்னா, அப்போ வந்து அதெல்லாம் யாரும் எதிர்க்க மாட்டாங்க, ஏன்னா அது ஒரு ஜென்ரிக்கான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது.